வணக்கம். 29/3/2025 இந்த சனி பயிற்சி கடக ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். கடக ராசி அப்படின்னாலே சந்திரன பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். கடக ராசிக்காரர்கள் அறிவாளியானவர்கள், கடல் கடந்து சம்பாதிக்கக்கூடியவர்கள், அழகானவர்கள், அன்பானவர்கள், துடிப்பானவர்கள். உங்களுக்கு சனி பகவான் பாக்கியஸ்தானம், அதாவது கடக லக்னமாக இருந்தாலும் சரி, கடக ராசியாக இருந்தாலும் சரி, பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியமான இடத்தில் சனி பகவான் வர்றாரு. அப்போ அந்த சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். எனவே உங்களுடைய நல்ல திட்டங்கள், நல்ல ஒரு கனவுகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேற போகுது. அதாவது சனி பகவான் உங்களுக்கு நீதிபதியாக இருந்து நீங்கள் செய்த பூர்வ புண்ணியங்கள், உங்களோட புண்ணியங்கள் கூட வரப்போகிறது. நீங்கள் எந்த ஒரு சின்ன புண்ணியம் பண்ணாலும் அது ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு விஸ்வரூபமாக உருவெடுத்து அந்த பாக்கியத்தை சனி பகவான் நல்லா உங்களுக்கு கொடுக்க போகிறார். எனவே பாக்கியஸ்தானம் என்பது 9ஆம் இடம். இந்த பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவான் நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் சரி, படிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி, மேல் படிப்பு படிக்கணும், நல்ல தொழில் செய்யணும், நல்ல வேலை கிடைக்கணும், பெண்களுக்கு நல்ல திருமணம் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம், அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு உழைப்பை போட்டிங்கன்னா அதோடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சரியில்லாமல் இருந்தால் அது தடை, தாமதம், தடங்கல்கள், நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அதில் தடங்களை ஏற்படுத்துவார். இப்போ நல்ல இடத்துல இருந்தால் அதனுடைய பலன்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாமல் இருந்தார்னா தடை, தாமதம், தடங்கல்கள் இதை ஏற்படுத்துவார். சரிங்க, வேறு என்ன சனி பகவானுக்கு கடகராசிக்காரர்கள் ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் விளக்கு போடுங்க. கருப்பு கலரை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு நல்லதே நடக்கும். நன்றி.